ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரைமிசை நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜித்தின் லால் இயக்கத்தில் டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியில் வந்திருக்கிற ஏஆர்எம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்க நீயே சொல்லு பார்ப்போம். களவாணியா காவலாளியா எவன் முதல்ல வந்தான்? இந்த படத்தோட முழு கதை என்னன்னாக்கா, இது வந்து ஒரு 90s நடக்கிற படம் மாதிரி காட்டுவாங்க. இவர் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்க அந்த ஊரில் இருக்கிறாரு. இவருக்கு ஒரு மைனஸ் ஒன்று இருக்கும். அதாவது இவரோட தாத்தா வந்து ஒரு களவாணியாக இருப்பார். அதனால் இவனும் வந்து இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணிட்டு திருட்டிக்கிட்டு ஊரில் இருக்கிற பொருள்லாம் திருடுறது அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எது திருடு போனாலும் இவன் மேலேயே கொலை சொல்கிறது, இவனே படிப்பு சுமத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்க அவனோட வாழ்க்கையில் அப்போ தான் இந்த ஊரில் ஒரு வில்லன் ஒருத்தன் வரான். வந்துட்டு இந்த விளக்கை வந்து திருடுற முயற்சியில் அவன் போகிறான். ஏன்னாக்கா அவன் அந்த விளக்கை திருடி அந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கொடுத்தாக்கா ஒரு பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த விளக்கை திருடுறதுக்காக அவன் முயற்சி பண்ணுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோவை இந்த பிரச்சனையில் எப்படியோ கோத்து விட்டு அந்த வந்து வீடியோவும் எடுத்து வச்சு இது மாதிரி மிரட்டுறான். நீ அந்த விளக்கை வந்து நீ எனக்கு எடுத்து கொடுக்கலனாக்கா நான் உன்னை வந்து இந்த ஊர் மக்களுக்கு இந்த படமாக போட்டு காட்டுருவேன். ஏற்கனவே உன்னை வந்து எப்படா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும், உன்னை தூக்கி ஜெயிலில் போடலான்னு சுற்றின்னு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ காட்டினாக்கா நம்பிடுவாங்க, அதனால் நீ சொல்கிறத என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறான். இப்போது ஹீரோ அந்த விளக்கை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொடுக்குறாரா இல்லை உண்மையிலே திருடுறானா, அது நிஜமாலே ஒரிஜினல் விளக்கா, அந்த விளக்கோட உண்மையான கதை என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது, யார் அதை உருவாக்குனாங்க, அது எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு, இவங்க எல்லாரும் இருக்கு சாமியாக கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. திருவிழாக்க கோவில் திறக்கும் போது தாத்தாவோட களவாணி பட்டம் எனக்கும் வந்துடும். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது விலங்குகளும் மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் ஒரு எரிக்கல் விழுற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜாக்களும் மன்னர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை காட்டுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நடுவில் அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் காட்டுவாங்க. அதுக்கப்புறமாக்கா 90s நடக்கிற காலகட்டங்கள்ன்ற மாதிரி 3 காலகட்டத்தையும் காப்பாங்க. 3 காலகட்டத்திலையும் நம்ம டொவினோ தாமஸ் தான் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இதில் வந்து 3 காலகட்டத்திலையும் இருக்கிற 3 கேரக்டர் மெயின் ரோல் இருக்கும். ஒன்று வந்து எதுக்கும் பயப்படாத மாவீரன், இன்னொன்று ஒரு களவாணித்தனம் பண்ணுற ஒரு மணி என்ற ஒரு கேரக்டர், அடுத்தது நம்ம 90s நடக்கிற நம்ம ஹீரோட கேரக்டர். 3 கேரக்டருமே வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அதில் முக்கியமாக சொல்லணுன்னாக்கா மணி என்ற ஒரு கேரக்டர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவருக்காகவே பண்ண மாதிரி அந்த கதையாகவே அவர் நடிச்சிருந்தார். அவரோட ஆக்டிங் சென்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. இந்த படத்தில் திப்பு நினின் தாமஸ் அவரோட மியூசிக்கு வேறு லெவலு, அவ்வளோ பக்காவாக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் பிரிண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்தி செட்டியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த படத்தில் ஒரு கேமியோ மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்களோட சீனும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தோட கேமரா ஒர்க், விஎஃப்எக்ஸ் ஒர்க், அதுக்கப்புறம் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அதில் வந்து அதுலேயும் அந்த மணியனோட அவரோட கேரக்டர் அந்த ஆக்டிங் தான் உங்களுக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு படம். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சஸ்பென்ஸு அவங்க சொல்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே லேக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு வந்து படம் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஒரு சில சீன் போகும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே ஃபால்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் தான். ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த படம் இன்னும் பக்காவான ரொம்ப நல்ல படமாகவே முழுக்க சொல்லியிருக்கலாம். என்ன அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த படத்தில் வந்து அந்த ட்விஸ்ட் இருக்கிற இடங்கள் மட்டும் ஒரு ஃபில்ஃபில் இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, அப்படியே போட்ட ஒரு கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஃபைனலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டோரி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மட்டும் ஒரு சில விஷயங்கள் மாற்றிருந்தாங்கனாக்கா இது ரொம்ப நல்ல படமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் 3Dயில் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.